الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين وقال تعالى يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون وقال تعالى تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين صدق الله العظيم. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. ஸலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் துயர்ந்தோர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில இஅ்திகாஃப் நிய்யத்தோடு உட்கார்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டுவிடாமல் எவைகளிலிருந்து எம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைச்ச ரப்புல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்னும் வசியத்தை பிறப்பிக்கின்றேன். ஆக அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்னென்ன விடயங்கள் எல்லாம் நாம் ஈடுபடுகிறோமோ, என்னென்ன காரியங்களை நாம் செய்கிறோமோ, இந்த விடயங்கள் இந்த காரியங்களின் மூலமாக நாம் நாளைக்கு மறுமையில நஷ்டவாளர்களாகி விடக்கூடாது என்று யாரு கருதுவார்களோ, நாம் நாளைக்கு ஈடேற்றம் அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று யாரு விரும்புவார்களோ, தீனுல் இஸ்லாம் அவர்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டலை காட்டிருக்குது. அவர் ஒரு செயலை செய்ய முன்னாலே, அதுல ஈடுபட முன்னாலே, அவர் அந்த செய்கிற செயல் அவர் எதுல ஈடுபட போறாரோ அந்த விடயத்தில குர்ஆனும் ஹதீஸும் என்ன வழிகாட்டி இருக்குது, இதுல எவ்வாறு நடந்து கொள்ள சொல்லி இருக்குது, எப்படி ஈடுபட சொல்லி இருக்குது, எவ்வாறு இதை செய்ய சொல்லி இருக்குது என்கிறத விளங்கி அதை புரிஞ்சு அதன் பிரகாரம் அவர் தன்ற வாழ்க்கையை அமைச்சு கொண்டா நிச்சயமாக அவரு உலகத்திலையும் கைசேதம் அடைய மாட்டாரு, ஆகிரத்திலையும் அவர் ஈடேற்றம் அடைவாரு, நஷ்டவாளியாக மாட்டார். எந்த ஒன்றை செய்ய முன்னாலேயும் குர்ஆன் ஹதீஸ் அனைத்துக்கும் வழிகாட்டி இருக்குது. தீனுல் இஸ்லாத்தில எந்த ஒன்றும் சொல்லித்தரப்படாம இல்லை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரத்துக்கும் அலல் மஹத்தத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை ஒரு தெளிவான தெளிவிலே விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்ற என்று சொன்னார்கள். இதுல ஒன்று இல்ல, இதுல இந்த விடயம் காட்டித்தரப்பட இல்லை, இந்த விடயம் இதுல சொல்லித்தரப்பட இல்லை
என்று சொல்றதுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. அனைத்து விடயங்களும் இதில் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பல இடங்களிலேயும் நிர்வாக தெரிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுடைய நிர்வாக தெரிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் தீனுல் இஸ்லாம் இதில் என்ன வழிகாட்டி இருக்குது என்கிறத விளங்கிக் கொள்வது, தெரிந்து கொள்வது இது ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கு. முதலாவது விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம், இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்கிறது இது பதவியோ பட்டமோ கிடையாது. இது பதவி பட்டம் இல்லை. எங்கள் மீது பூசப்பட்ட ஊத்தைகளை, நாம் தேடிக்கொண்ட அந்த ஊத்தைகளை மறைத்துக் கொள்ளக்கூடிய இடமும் பள்ளிவாயகு கிடையாது. எங்களை அந்த ஊத்த பெயரை மாத்தி வேறொரு பெயரை போட்டுக் கொள்றதுக்காக வரக்கூடிய இடமும் இது அல்ல. இது பட்டம் பதவி அல்ல. இது ஒரு அமானிதம். இது அமானிதம். மஸ்ஜித் அல்லாஹுடைய மாளிகையை நிர்வாகிக்கிறதுங்கிறது, பராமரிக்கிறதுங்கிறது இது ஒரு அமானிதம். இது ஒவ்வொருவரும் வழங்கும். தீனுல் இஸ்லாம் இந்த அமானியத்துடைய விடயத்தை பத்தி பேசிருக்கு. இது விளையாட்டு இல்லை. இது விளையாட்டு இல்லை நிர்வாகம் செய்கிறதுங்கிறது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏனென்றா இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸாயில் குல்ல ரா மஸ்தரா ஹஃபிலஹு அம் ضيع. ரவாஹு இப்னு மாஜா ஃபீ ஸஹீஹிஹி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸாயில், அல்லாஹ் நாளைக்கு கேட்க இருக்கிறான், குல்ல ரா, பொறுப்புடையவர்கள் ஒவ்வொருவரிடத்திலேயும் அவர்களுடைய பொறுப்பை பத்தி அல்லாஹ் நிறுத்தி நாளைக்கு கேட்க இருக்கிறான். ஹஃபில அம் ضيع. அந்த பொறுப்பை நீ சரி, அந்த பொறுப்புடைய விடயத்தில் நீ எவ்வாறு நடந்து கொண்டாய், இல்ல நீ மனம்போடு போக்குள் அந்த பொறுப்புடைய விடயத்தில் நடந்து கொண்டாயா, அந்த பொறுப்பை நீ உதாசீனம் செஞ்சாயா என்று சொல்லி நாளைக்கு ரப்புல் ஆலமீன் பொறுப்புடைய ஒவ்வொருவரிடத்திலையும் கேட்க இருக்கிறார். அது மஸ்ஜிதுடைய பொறுப்பாக இருக்கலாம், குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், குடும்பத்துடைய தலைவர்கள், குடும்பத்துடைய பொறுப்புடையவர்கள். இந்த பொறுப்புகளை பத்தி எல்லாம் நாளைக்கு விசாரணை இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனாலதான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் சொல்கிறார்கள், குல்தி யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமில்னி, யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்க பொறுப்பு கொடுக்க மாட்டீங்களா, என்ன பொறுப்பாக்க மாட்டீங்களா, ஒன்றுக்கு என்ன அமீராக்க மாட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபதரப பியதிஹி அலா மன்கிபி, என்ற தோல்ல அடிச்சு சொன்னாங்க, இன்னக ضعيف, இன்னக ضعيف, அபூதர் நீங்க ரொம்ப பலகீனமான, தூக்க மாட்டீங்க. இது லேசான ஒன்று இல்ல பொறுப்பு, இது லேசான ஒன்று இல்ல. இன்னஹா அமானா, இது ஒரு அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யும் வ நதாமா, இதுல தவறிழைச்சா அது நாளைக்கு கியாமத்துடைய நாளையில கேவலத்தையும் இழிவையும் சஞ்சலத்தையும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதனால நாளைக்கு இழிவடைவீங்க, கியாமத்தில் கேவலப்பட வேண்டிய நிலைமை உண்டாகும். இல்லா மன் அஹத பிஹக்கிஹா, யாரு அந்த அமானியத்துடைய ஹக்குகளை, உரிமைகளை சரிவர நிறைவேற்றினார்களோ, வஅத்தல்லதி அலைஹா, அதுக்குரிய அந்த அமானிதங்களை சரிவர நிறைவேற்றினார்களோ அவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் மாட்டுவாங்க. அதனால உங்களால தூக்கலாது, விளையாட்டு இல்லை இது. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக இருக்குது. சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷி'தும் அன்பஅதுகும் அனில் இமாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு இந்த பொறுப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லவா, இதுல பாரதூரத்தை. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபனாதைது பிஅலா ஸௌத்தின் வமா ஹிய யா ரசூலல்லாஹ், நான் இந்த சத்தத்தை உயர்த்தி கேட்டு, யா ரசூலல்லாஹ் கட்டாயம் சொல்லுங்க, அது என்ன, இந்த பொறுப்புகள் என்ன சொன்னாங்க. அவ்வலுஹா மலாமா, ஆரம்பத்தில் இன்பமா இருக்கும்,
பொறுப்புக்கு வந்தோடனே தலைவரம்பாங்க, செயலாளரம்பாங்க, ட்ரெஸரம்பாங்க, போட்ல முன்னுக்கு போடப்பட்டிக்கும், கூட்டங்கள்ல முன்னுக்கு கூப்பிடுவாங்க, முன்சப்ல கூப்பிட்டு வைப்பாங்க, 4 பேர் தலைவரம்பாங்க, இவர் பள்ளியில செயலாளரம்பாங்க, இப்படி எல்லாம் பாராட்டுவாங்க, புகழுவாங்க. 4 பேருக்கு முன்னால ஒரு கண்ணியம் மட்டும் கிடைக்கும். இன்பமா இருக்கு, இதை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். நதாமா, 2வது கேவலத்தையும் இழிவையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்புறம் ஏச துவங்குவாங்க, பேச துவங்குவாங்க, தூற்ற துவங்குவாங்க. வசாலிசுஹா அஸாபு யௌமல் கியாமா, 3வது என்னது தெரியுமா கொண்டு வந்து சேர்க்கும்? நல்லா விளங்கிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கியாமத்துடைய நாளையில இது அஸாப கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு கியாமத்துடைய நாளையில இது தண்டனைக்கு உங்களை உள்ளாக்கும். இதனால நீங்க நாளை தண்டிக்கப்படுவீங்க. இல்லாம யாதி நீதமாக நடக்கக்கூடியவங்களை தவிர சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகைஃப யாதிலு மா அகாரிபி, பொறுப்புல இருக்கிறாரு, ஊருக்குள்ள, கிராமத்துக்குள்ள, அந்த ஏரியாக்குள்ள கூட்டாளிமார், சொந்தக்காரங்க, பிரச்சனை வருது, இவங்களுக்கு மத்தியில நீதம் செலுத்தணும். அங்கங்க பேசி நீதம் செலுத்திடலாம், வேற எங்கேயோ பேசி நீதம் செலுத்திடலாம். ஊருக்குள்ள இருந்துட்டு, மஹல்லாக்குள்ள இருந்துட்டு, ஒன்று அவர் மச்சான் ஆயிப்பார், இவர் நானா வைப்பார், இல்லாட்டி ஒரு தம்பி ஆயிப்பார், அவர் மச்சான் ஆயிருப்பார், இல்லாட்டி மாமாவா இருப்பார், இல்லாட்டி பெரியப்பாவா இருப்பார், இல்லாட்டி சாத்திர விட்டு பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டி ஒரு நண்பராக இருப்பார். உற்று வந்து நிக்கிறாங்க முன்னால 2 பேரும். இவர் எப்படி அவங்களுக்கு முன்னால நீதம் செலுத்துவாரு? கஷ்டப்படுவாரு, சிரமப்படுவாரு. நீதம் தவறி இழைச்சிட்டாருன்னு சொன்னா, நீதத்துக்கு மாற்றமான முறையில் நடந்து கொண்டா, இதனால இவர் நாளைய கியாமத்துடைய நாளை அஸாபுக்கு ஆளாகுவார், தண்டனைக்கு ஆளாகுவார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இது பொறுப்பு லேசில்ல. யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ பயந்துக்கோங்க பொறுப்புக்கு. பொறுப்பு லேசில்ல. மிச்ச பேருக்கு ஆசை பொறுப்பாக. இது சும்மா விளையாட்டு இல்ல. ஏதோ வந்தோம் நினைக்கிறாங்க, பள்ளி மஸ்ஜிதுக்கு வந்துட்டா, பள்ளியை பொறுப்பெடுத்துட்டா, அதை கட்டுறதும் இதை கட்டுறதும் பெயிண்ட் அடிக்கிறதும், இது மாத்திரமல்ல மஸ்ஜிதில் இருக்கிற பொறுப்பு. உள்ளுக்கு இருக்கிற வேலையை விட வெளியில ஏராளமான வேலை இருக்குது. 4 செவருக்குள்ள இருக்கிறதுக்கு 12 பேர் 15 பேர் தேவையில்லை. போட்ல ஒரு 2 பேர் போதும் உள்ளுக்குள்ள வேலையை பார்க்க. வெளியில சுவருக்கு வெளியில ஊருக்குள்ள ஏராளமான வேலைகள் இருக்குது. அந்த ஊர்ல ஒருவர் பசியில வாடுறாரா, அவருக்கு இவர் நாளைய கியாமத்தில் பதில் சொல்ற பொறுப்பு. ஒரு குடும்பம் பாவத்தில் ஈடுபடுகிறதா, அதுக்கும் பதில் சொல்ல. எதனால அது பாவத்தில் ஈடுபடுகிற அந்த குடும்பம்? அந்த பெண்மணி தவறான செயல ஏன் போறா? வறுமையா காரணம் அதுக்கு? இதுக்கு நான் என்ன ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் மஸ்ஜிதால தடுத்து நிறுத்த? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்கள் எல்லாம் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிட்டு போறாங்க. மோசமான பழக்க வழக்கங்கள் குடிகொண்டு போது அவங்கள்ட்ட. இதை தடுத்து அவர்களை நெறிப்படுத்துறதுக்கு மஸ்ஜிதுகள்ல என்ன திட்டம் இருக்குது? இதை பத்தி நிர்வாகிகள் உட்கார்ந்து என்ன யோசிச்சோம்? மஸ்ஜித் பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மஸ்ஜித் தான் சுப்ரீம் கோர்ட்டாக விளங்கிட்டு சீர் செய்யப்பட்டது மஸ்ஜிதுல வச்சு. இதை பத்தி கவலைப்படணும் மஸ்ஜித், இது பொறுப்பு. வெறுமனே ஹஜ்ரத்துக்கும் முஅzzினுக்கும் ஊழியர்களுக்கு சட்டம் போடுறது மாத்திரமல்ல, அவர்களை கண்காணிக்கிறது மாத்திரமல்ல நிர்வாகத்துடைய பொறுப்பு. சகோதரர்களே, 12 பேரும் சேர்ந்து 2 பேர் தான் கவனிக்கிறாங்க, 2 பேருக்கு தான் சட்டம் போடுறாங்க. அங்க இருக்கிற பெரும் பெரும் கம்பெனியில CEO ஒருத்தர் 1000 பேரை வச்சு பார்க்கிறார். இங்க முழு நிர்வாகம் சேர்ந்து அதிகமான மஸ்ஜிதுகள்ல என்ன நடக்குது? அங்க வந்து அந்த ஊழியர்களுக்கு சட்டம் போடுறதும் பேசுறதும் இதான் இவர்களுடைய பொறுப்பை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லேசில்ல. சஹாபாக்கள் பயந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு பயந்தாங்கடா, அவருடைய கடைசி தருவாய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜால குத்தப்பட்டு பாலை குடிச்சா பாலும் ரத்தமும் சேர்ந்து குடலால வெளியாகுது. கடைசி தருணத்தில் இருக்கிறாங்க. வந்து கேட்கிறாங்க சஹாபாக்கள், அமீருல் முஃமினீன், இந்த பொறுப்பு உங்களோட மகனுக்கு கொடுக்க கூடாதா? இந்த பொறுப்பு உங்களோட மகனுக்கு கொடுக்க கூடாதா? என்ன பதில் சொன்னா? துடிச்சாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, இந்த ஹத்தாபுடைய சந்ததிகளிடத்தில் அல்லாஹ் கேலி கணக்கிறது என்னோட மாத்திரம் அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளட்டும், மற்றவர்கள்ட்ட கேலி கணக்கு கேட்க நான் விரும்பல. கியாமத்திலே
இந்த ஹத்தாபுடைய குடும்பத்தினரிடத்தில் அல்லாஹ் நிறுத்தி பொறுப்புகளை பத்தி விசாரிக்கிறதுனால இந்த உமரோட மாத்திரம் அது முடியட்டும் என்று சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இது ஒரு அமானிதம், விளையாட்டு இல்லை. இதை பத்தி நாளைக்கு விசாரிக்கப்படும். அப்ப மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். அது யாருடைய கையில் இருக்குது? யாரு தெரிவு செய்யறோமோ தெரிவு செய்யவங்களோட கையிலாம் இருக்குது. தெரிவு செய்யறவங்களோட கையிலாம் இருக்கு. அது ஓட் போடுறதா இருக்கலாம், ஆமோதிக்கிறதா இருக்கலாம், கை தூக்குறதா இருக்கலாம். பார்க்கணும் நாம் யார போடுறோம். உண்மையாக இரக்கம் உள்ளவர்கள், ஒருவரோட உண்மையான இரக்கம் என்றா இதுல இழுத்துக்கொண்டு அவரை போட மாட்டார். உண்மையான இரக்கம் உள்ள வாப்பா புள்ள பொறுப்புக்கு வரும் ஆசைப்பட மாட்டார். உண்மையான இரக்கம் உள்ள புள்ள வாப்பா பொறுப்புக்கு வரும் ஆசைப்படாது. ஏன்னா வாப்பா இதால நாளைக்கு கஷ்டப்பட வேண்டி வரும். நாளைக்கு புள்ளேட்டு அல்லாஹ் நிறுத்தி கேட்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். அவர் ஹஜ் சரி, உம்ரா சரி, தான தர்மம் சரி, அது இதெல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாரு சொல்லப்படும். நிறுத்துங்க, அவர்கிட்ட விசாரிக்கணும். அவர் விசாரிக்கப்பட வேண்டியவர் எதை பத்தி? அமானியத்தை பத்தி, பொறுப்பை பத்தி கேட்கணும். எடுத்த பொறுப்பு, கொடுத்த பொறுப்பு, பறிச்செடுத்த பொறுப்பு, ஆசைப்பட்டு எடுத்த பொறுப்பு, எல்லா பொறுப்புகளையும் பத்தி அவர்கிட்ட விசாரிக்கணும். நிறுத்துங்க அவர்களை. ஓகே போகும் இன்னஹும் மஸ்ஊலூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நேர்களே, அதனால இது லேஸ் இல்லை. அதனால தெரிவு செய்யக்கூடியவர்கள் அமானியத்தை பாதுகாக்கக்கூடிய, மஸ்ஜித் வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய, வீணடிக்கக்கூடியவர்கள் அல்ல. கவலைக்குரிய விடயம், ஏராளமான மஸ்ஜித் வக்ஃபுடைய சொத்துக்களா இல்லாம போயிட்டு அது சரியாக பராமரிக்கப்பட இல்லை. புதுசாக சொத்து சேர்க்காட்டியும் பரவாயில்லை, இருக்கிற சொத்தை பாதுகாக்கணும். இருக்கிற வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கணும். மஸ்ஜிதிலேயாக இருந்தாலும் வீண் விரயம் செய்யலாம். மக்கட சல்லிதானே, கேட்டோன்னு தந்துருவாங்க. உடைக்கிறதும் கட்டுறதும் அதை மாத்துறதும். சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய விடயங்களை ஒவ்வொன்றுக்கும் தீனுல் இஸ்லாம் வழிகாட்டி. ஒரு மிம்பர் கட்டணுமா, எப்படி கட்டணும், எப்படி அமைக்கணும், ஒரு காப்பட் எப்படியாப்பட்டது போடணும், என்ன மாதிரி இருக்கணும், கதவுகள் எவ்வாறு அமையணும் என்பதெல்லாம் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. லேஸ் இல்ல. நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்களும் மார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்கணும். பேசிக் நாலேஜ் இருக்கணும். மார்க்கத்துடைய தீனுடைய அறிவு இருக்கணும். வெறுமனைய பணத்தால மாத்திரம் செய்யலாம். வெறும் பணத்தால மாத்திரம் நிர்வாகம் செய்யலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், தக்வா இருக்கணும், ஹஷ்யத்துல்லாஹ் இருக்கணும். அதான் குர்ஆன் கண்டிஷன் போட்டிக்கு, இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆখির வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வுடைய மாளிகைகளை பராமரிக்கக்கூடிய, நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா இருக்கணும்? இன்னமா யஅமுரு மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, ஈமான்ல உறுதி. அப்ப அவர் ஷிர்க்ல போக மாட்டார், குஃப்ர்ல போக மாட்டார், ஷிர்கியத்தான வணக்கத்தை ஈமான்ல உறுதியா இருப்பார். மன் ஆமன பில்லாஹ், ஆகிரத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்படி அவர் ஆகிரத்துக்கு தயாராகக்கூடியவராக இருப்பாரு. தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பாரு. ஜகாத் கடமையான அதை சரிவர கொடுப்பாரு. அதுல களவு மோசடி செய்ய மாட்டாரு. ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுவாரு. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார். அவங்க இவங்களுக்கு பயப்பட மாட்டார். அவருக்கு பயந்து ஒரு மாதிரி, இவருக்கு பயந்து ஒரு மாதிரி. விலகீனமானவங்க வந்து அவங்களோட கடினமா, கடினமானவங்க வந்து அவங்களோட நல்லினமா, இப்படிலாம் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம். நாளைக்கு நான் திருத்தாட்டப்பட இருக்கிறேன், அல்லாஹ் என்னட்ட கேட்பான், இந்த பொறுப்பை பத்தி கேட்பான். நிறுத்தி இருக்கிற பொறுப்புகளுக்கு பதில் சொல்லவே ரெடி இல்லை. அமானிதங்கிற வெறுமனே இது மாத்திரமல்ல, உறுப்புகள் அமானிதம். நீ ஏன் இதை பார்த்தாய், ஏன் இதை கேட்டாய், ஏன் நீ இதை செஞ்சாய், என்ன நினைச்சதை பார்க்கலாம், நினைச்சதை கேட்கலாம், நினைச்சதை ஈடுபடலாம், நினைச்சபடி வியாபாரம் செய்யலாம். தீனுல் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு. இதுக்கெல்லாம் கேள்வி இருக்கு. அமானிதம். மனைவி அமானிதம், பிள்ளைகள் அமானிதம்.
இதர கேள்வி கணக்குக்கே பதில் சொல்ல கஷ்டம். இது போக இதை தூக்கி தலையில போட்டா எப்படி ஏழுமா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அப்ப ஹஷ்யத்துல்லாஹ் தான் தக்வா. அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், நான் நாளைக்கு அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும், தப்பேலாது என்ற பயம். அமல்கள்ல பேணுதல், தொழுகையில பேணுதல். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? நல்ல குணமுள்ள, நல்ல அஹ்லாக், நல்ல பண்புகள் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்க. ஈமான்தாரிகளை தேர்ந்தெடுங்க, தக்வாதாரிகளை தேர்ந்தெடுங்க, அல்லாஹ் பயப்படக்கூடியவங்க தேர்ந்தெடுங்க, அமானியத்தில் மோசடி செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்க. அப்படியானதை தான் தெரிவு செய்யணும். அப்படியான இந்த இடத்துக்கு வரணும், மஸ்ஜிதுகள் நிர்வாகம் செய்ய. எங்கட ஆசைக்கு எங்கட இதுக்கு அதுக்கு கொண்டு போட்டோம், நாங்க நாளைக்கு மாட்டுவோம். இந்த ஹதீஸ் ஓட் போடுறதா இருக்கலாம், ஆமோதிக்கிறதா இருக்கலாம், கை தூக்குறதா இருக்கலாம், அவர்களை பார்த்து இந்த ஹதீஸ் பேசுது. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு புகாரியுடைய ரிவாயத் சொல்லுகிறார், தகல்து அன வரஜுலைன் மின் கௌமி, நானும் என்ற கூட்டத்தை சேர்ந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தோம். அதுல ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அமீர்னா, எங்களுக்கு என்ன அமீராக்குங்க, என்ன அமீராக்குங்க, எனக்கு பொறுப்பு தாங்க, என்ன பொறுப்பு தாங்க எனக்கு. வகாலல் ஆஹர் இஸ்லாம், அடுத்தவர் சொன்னார் எனக்கு பொறுப்பு தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் கேட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னலா நுவல்லி மன் சஅலஹு வலா மன் ஹஸ்ஸ அலை, யாரு பொறுப்பை கேட்டு வருவானோ அவனுக்கு நான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன். தடமாறுறாங்களே பொறுப்புக்கு வரணும் என்று ஆசைப்படுறாங்களே அவர்களுக்கு நான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா விளங்குது, இவர் தடமாறுறார், கூட்டம் கூட்டுறார். கவலையான விஷயம் சகோதரர்களே, இது மஸ்ஜித் நிர்வாகம், அரசியல் இல்லை, இது அரசியல் இல்லை, எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லை, இதுல இது அல்லாஹ்வுடைய மாளிகை. கவலைக்குரிய விடம் என்னண்டா, இந்த அல்லாஹ்வுடைய மாளிகை வச்சு ஊரு பிரியுதுண்டா. ஊரை பிரிக்கிறதுக்கு ஒரு மஸ்ஜித் தேவையா? ஊரை பிரிச்சு அல்லாஹ்வுடைய உதவியை இல்லாமக்க ஒரு மஸ்ஜித் தேவையா? அப்படி ஒரு நிர்வாகம் தேவையா ஊருக்கு? அல்லாஹ் மன்னிக்கோடும் சகோதரர்களே, நிர்வாக தெரிவுகள் நடக்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஊர்களையும் அவர வீட்டுல ஒரு கூட்டம், இவர வீட்டுல ஒரு கூட்டம், இவர வீட்டுல அவரை பத்தி கழுகுறேன், அவர வீட்டுல இவரை பத்தி கழுகுறேன். எந்த அளவுக்கு ஹோட்டல் போட்டு கூட கூட்டங்கள் நடக்குது. நிர்வாக தெரிவு ஒன்று நடக்கிறேன் அந்த ஊர்ல உள்ள அவனை பத்தி பலாய் கழுகுறதான் வேலை. அதுக்கு மாத்திரம் தௌபா செய்யணும் முழு ஊரும். உண்மையானவர்களாக இருந்தா, உண்மையான மூமின்களாக இருந்தா நிர்வாகம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மனிதர் என்ற ரீதியில் தவறுகள் ஏற்படுது, அவர்களை அணுகி இது தவறு திருத்திக்கோங்க, இது தவறு திருத்திக்கோங்க. பெருமை இல்லைண்டா அவரை ஏற்றுக்கொள்வார். தவறு பெருமை பிடிச்சவங்க தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை பத்தி பேச போனா தனியே பேசணும். உள்ளத்துடைய நோயில ஒன்றுதான் பெருமை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் முதலாவது எழுதுறாங்க, பெருமை அதுல அடையாளம் அவர் தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டார். யாரு சொன்னார்? இவங்கள யார் எங்களுக்கு சொல்ல? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இதெல்லாம் விட்டுருவோம். இதற்கு பின்னாலே ஒருத்தர் ஆசைப்படணும், நான் வந்துடக்கூடாது, நல்லவர்கள் வரணும். இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க நான் தான் வந்து இதை செய்யணும், மற்றவனால இது நடக்கக்கூடாது. இது ஒரு மூமின்ற பண்பு இல்லை. நீங்க ஆசைப்படுங்க உங்களால துணியால நலவு நடக்கணும் சொல்லி, ஆனா நான் இல்லாட்டி இதை யாரும் செய்யக்கூடாது உள்ளத்துல வாரது வந்து அது மூமின்ற அடையாளம் இல்லை. அதனால பார்க்கிறோம் சில இடங்கள்ல நிர்வாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னாலே சரி வேறொருவர்கள் தெரிவு செய்யப்பட்டுட்டா முன்னால இருந்த நிர்வாகிகளை இவங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை, இவங்களுக்கு ஏசுறது, வெளியில பேசுறது, இவங்க என்ன செய்யறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லது, இதெல்லாம் மோசமான பண்புகள். ஒரு முஃமின், ஒரு முத்தகி இருக்கக்கூடிய பண்பு இல்லை. இது ஒரு முத்தகிங்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு இல்லை. சகலான்னு சொன்னாங்க ஆசை. அப்ப எங்களுக்கு விளங்குது, இவர் தடமாறுறார், ஆக்கள் கூட்டுறார், ஒரே வந்து இருக்கிறவங்க குறைய சொல்லி 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 இருக்கிறார், இவர் ஏதோ வார ஆசை போல செட் பண்ணி கொண்டு வராங்க. சகோதரர்களே, நல்லா விளங்குதண்டா, தெரிஞ்சு போட்டா நாம் இந்த ஹதீஸுக்கு மாற்றம் செஞ்ச குற்றவாளிகளாக ஆகும். நபி விரும்பேரு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலாமன் ஹரிசாலை, யார் ஆசைப்படுறாங்களோ தடமாறுறாங்களோ அவங்களுக்கு நான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன். அப்ப தெரிஞ்சு கொண்டு நாம் அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்போம்டா நான் மாற்றம் செஞ்சவர்களா.
அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி எல்லோரும் சேர்ந்து எங்களை தெரிவு செய்யறாங்க. எங்கட வெளிரங்கங்களை பார்த்து, எங்கட பேச்ச பார்த்து, எங்கட வெளிரங்கத்தை பார்த்து ஆஜார் வந்தா நல்லம், இவர் வந்தா நல்லம் சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும் நாங்க யாருண்டு, எங்களுக்கு தெரியும் நாங்க யாருண்டு. இந்த அமானியத்தை என்னால செய்யலுமா? நேரம் கொடுக்கலுமா மஸ்ஜிதுக்கு? மக்களுக்காக உட்கார்ந்து நேரம் கொடுக்கலுமா மஸ்ஜிதுக்கு வந்து? மக்களுடைய நலவு பொல்லாப்புகளை இருந்து காது கொடுத்து கேட்க எனக்கு நேரம் இருக்கா? இல்ல மாசத்துக்கு ஒருக்கா தான் வர்றார், ஊருக்கு வந்தோன்னே அவர் அங்க மீட்டிங் எல்லாம். வேறால என்ன செய்யலும்? வேறால என்ன செய்யலும்? ஏலாதவர்கள், அவர்களுக்கு கஷ்டம், அவர்கள் நோயோடு இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் கொண்டு பொறுப்புல போட்டு கஷ்டப்பட்டு கொடுக்கறாங்க, அவங்களும் எடுத்துக்கொள்றாங்க. ஆனா விளங்கி கொள்ளணும், பொறுப்பா இருக்கிற காலத்திலே பொறுப்பை சரியா செய்யாம பாவம் நடக்குது, அநியாயம் நடக்குது, அட்டூழியம் நடக்குது, மோசடி நடக்குது. இதையெல்லாம் இவருக்கு பார்க்க நேரம் இல்ல, இதுக்கு டைம் கொடுக்க நேரம் இல்ல. அவர் வாயை பொத்திக்கிட்டு கபருக்கு போனா அவருடைய பொறுப்புடைய மோசடி செஞ்சவரா அவருக்கு கபருக்கு பேசி சேர்றாரு. அதுக்கும் அவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லும். நான் நோயோடு இருந்த சொல்ல அவருக்கு ஏலும் தண்ட பொறுப்பை இன்னொருத்தனுக்கு கொடுக்கிறதுக்கு. எனக்கு நேரம் கொடுக்கலாம், எனக்கு வரையலாம், எனக்கு வேற சொல்லி கூட. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு விளங்கும் இந்த அமானியத்தை செய்யலுமா இல்லையா? சொல்லி முடிக்கிற குர்ஆன் பேசுது. குர்ஆன் பேசுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தഖூனுல்லாஹ வர்ரசூல் வதഖூனு அமானாத்திக்கும் வஅன்தும் தஅலமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செய்யாதீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செய்யற தீன்ல மோசடி செய்யாதீங்க, தீனுக்கு மாற்றமா நடக்காதீங்க. வதഖூனு அமானாத்திக்கும், உங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள்ல மோசடி செய்யாதீங்க. வஅன்தும் தஅலமூன், நீங்க தெரிஞ்சு கொண்டு உங்களால தூக்கலாண்டு தெரிஞ்சு கொண்டு தூக்கி கொண்டு மோசடி செய்யாதீங்க. குர்ஆன் நம்மளை பார்த்து பேசு. தெரிஞ்சு கொண்டு செய்யலாம், நேரம் கொடுக்கலாம், என்னால ஏலா, நாரு நோயாளி, எனக்கு கஷ்டம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சரி மக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாலும் முடிவெடுக்கணும் நம்ம. ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் நம்மட்டான் கேட்பான், பொறுப்புடையவங்கள்ட்ட இதை செஞ்சியா சரியா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்று தெரிவு செய்யப்பட்டுட்டுதா, முடிவு செய்யப்பட்டுட்டுதா, சமிஅனா வ அதானா. இப்ப நாங்க அமீராக்கப்பட்டு வழிபடணும் நல்ல விடயங்கள். இதை விட்டுட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கொண்டு நம்மளுக்கு பதவி கிடைக்கல, நம்ம பொறுப்புக்கு வரையில, அதுக்கு சொல்லி ஆள் சேர்த்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வர இன்னைக்கு எத்தனையோ பேர் மஸ்ஜிதுக்கு வரல. சில மஸ்ஜிதுகளுக்கு நிர்வாகியோட கோபம், அவர் பாவம் அல்ல, அவர்களுக்கு புத்திய கொடுக்கணும். மஸ்ஜித் வந்து நிர்வாகிடுது அல்ல, நிர்வாகிக்கு சொந்தமானது அல்ல. வான்னல் மசாஜித் லில்லா, மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வலா ததுஉ மா அல்லாஹ் அஹதா, மஸ்ஜித் யாருக்கும் சொந்தமா, பரம்பரை சொத்து இல்ல. அல்லாஹ்க்கு வக்ஃப் செஞ்சமா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யாரு சொந்தம் கொண்டாடையில அது மஸ்ஜித்ல பராமரிக்கலும் நிர்வாகம் செய்யலும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் சக்ராத்துல கூட வாய் அசைது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காதை தாழ்த்தி கேட்கறாங்க, என்ன ஓதுறாங்க? நபியோட வாயில இந்த ஆயத்தா வந்து, என்ன ஆயத்? தில்க தாருல் ஆখিরা نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. அல்லாஹ் சுவர்க்கத்தை யாருக்கு தெரியுமா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான்? தில்க தாருல் ஆখিরা نجعلها للذين لا يريدون علوا في الأرض. இந்த பூமிக்கு மேல பெருமை, புகழ், பட்டம், பதவி, அந்தஸ்து, நான் தான் பெரியவன் என்ற எண்ணத்தோட யாரு வாழ இல்லையோ, இந்த எண்ணம் இல்லாம யாரு வாழ்ந்தார்களோ, அதுக்கு தடமாறாம யாரு வாழ்ந்தார்களோ, வலா ஃபசாதா, குழப்பத்தை உண்டு பண்ணாம, ஃபித்னாகளை உண்டு பண்ணாம, பிரிவினையில உண்டு பண்ணாம, அவர்களை பத்தி மற்றொரு உள்ளத்தை சந்தேகங்களை விதைக்காம, வீண் சந்தேகங்களை இப்படி குழப்பம் செய்யாம யாரு வாழ்றார்களோ அவர்களுக்கு தான் நாங்க சுவர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறுகிய நேரத்தில் இவைகளை எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அதனால யாரு தெரிவு செய்யப்படுறோமோ நாங்க யோசிக்கணும், இந்த பொறுப்பை செய்யலுமா? நாளை கியாமத்துல மஹ்ஷர்ல நிறுத்தி கேட்டா எனக்கு பதில் சொல்லலுமா?
சரி நாங்க தெரிவு செஞ்சு அனுப்புறோம், இவர்களால் இந்த அமானியத்தை செய்யலுமா ஏலாதுன்னு தெரிஞ்சு கொண்டு எங்கட வாசிக்காக எங்கட சொந்தம் என்கிறதுக்காக நாம் அவர் அனுப்பி அவர் அதுல மோசடி செஞ்சா அந்த மோசடியிற குற்றத்தில் ஒரு பங்கு எங்களுக்கும் வந்து சேரும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள், தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வரக்கூடியவர்கள், இப்படியாப்பட்டவர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து நாம் அனுப்புவோம். அனுப்பும் பொழுதும் அவர்கள் யோசிக்கணும், நான் இதுக்கு தகமையான்னு சொல்லி இந்த அமைப்புகள்ல நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுமாக இருந்தா, நிர்வாகிகளுக்குள்ள வருவார்களா இருந்தா அங்க குழப்பங்கள் இருக்காது, பசாதுகள் இருக்காது, சண்டை சச்சரவு வைக்காது. இன்றைக்கு பார்க்கிறோம், வந்ததுக்கு பின்னால ஊழியர்களோட பேசுற முறைகளும் அசிங்கமான வார்த்தைகளால ஒரு கூட்டம் ஒன்று நடந்தா, மீட்டிங் ஒன்று நடந்தா, தெரிவுடைய நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்கணும். கியாமத்து நாளுடைய அடையாளம் சகோதரர்களே, வர்தஃபாத்தில் அஸ்வாத் ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகள்ல கூச்சல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்குமாக இருந்தா, திருமதி அவர்கள் சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தகிபு இந்த ذلك ரீஹன் ஹம்ரா அவ் ஹஸ்ஃபன் அவ் மஸ்ஹா, பள்ளிகள்ல கூச்சல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் மஸ்ஜிதுக்குள்ள நடக்குமா இருந்தா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்க ரீஹன் ஹம்ரா, அனல் காற்று வீசுறத, அவ் ஹஸ்ஃபன் அவ் மஸ்ஹா, கல்மாரி பொழியறத, உருமாட்டப்படுறத நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல பதிவாக்கி. அதனால தெரிவுடைய நேரங்கள்ல மஸ்ஜிதுக்குள்ள வந்தா இருக்கேலா கேட்கலாலே அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அதனால தவறு கொள்வோம். உன்னால் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்கள் அவர்களை மஸ்ஜிதுக்குள்ள கொண்டாங்க நிர்வாகம் செய்யறதுக்கு. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய அவனுடைய மாளிகையை பராமரிக்கிறதுக்கு அவன் யாரை பிடியாப்பட்டவர்களின் மூலமாக அவனுடைய மாளிகைகள் பராமரிக்கப்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னோட மஸ்ஜிதை பாதுகாப்பாயாக, இந்த மஸ்ஜிதை பாதுகாப்பாயாக, இந்த மஸ்ஜிதை யாரா நிர்வகிக்கிறார்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடியவர்களை கொண்டு இந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பாயாக. யா அல்லாஹ் நிர்வாகம் செஞ்சு கபராளிகளாக சென்று விட்டார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்கத்தையும் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. அவர்கள் செஞ்ச நல்ல அமல்களை கபூல் செய்வாயாக. அவர்களுக்கு மேலான கூலியை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் தீனோட வாழ்ந்து தீனோட மரணிச்சு கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களோட உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள் சித்திங்க சுஹதாக்களோட